சரி 60 பேரை நடமே வெளியே ஜெகஜோதியா காட்டியிருக்காங்க. ஓடார் வேதியத்தை ஐயா வேதிய பிரமகனாகே நீங்க உடம்பு கூலி கொடுக்கல, கூலியார் பணம் கொடுக்கல, கொடுக்கல. சரி ஆனா உங்க நிலம் மட்டும் விளைஞ்சிட்டு பார்த்தோம் அப்படின்னா வேதிய வந்து இப்படி 4 வருடம் பாக்குறாரு. அப்படி பார்க்கிறப்ப 60 பேர் நிலவுமே விளைஞ்சி ஜெகஜோதியா காட்டினாங்க. அப்படி காட்சி அளிச்ச உடனே அந்த நந்தனை கூப்பிட்டு சொல்றாரு, நீ என்ன மாயம் மர்மம் பண்ண எனக்கு தெரியாது. சரி என்னுடைய நிலம் பூரா விளைஞ்சி ஜெகஜோதியா காட்சி அளிக்குது, நீ எங்க போய் சாமி விடணும், போய் சாமி குடுவாடா அப்படின்னு அனுப்புறாரு. எந்த காலையா போறாரு. சரி இங்க கும்பகோணத்துக்கு பக்கத்துல போய் திருப்பூருக்கு போறாரு. சரி அப்படி கோயிலுக்கு வெளியே போய் பார்த்து இந்த லிங்கத்தை பார்த்து சாமி குடுறதை சொல்லி இப்படி எட்டி பார்க்கிறார். சரி லிங்கம் என்னுடைய கண்ணுக்கு தெரியல. அப்படி கண்ணுக்கு தெரியாம போறதுக்கு காரணம் தெரியுங்களா, எந்த ஒரு சிவஸ்தலத்திலேயே நந்தின்னு சொல்லக்கூடிய மாடாகப்பட்டது அந்த சன்னதிக்கு நேர் வெளியிடப்பட்டது. இந்த நந்தின்னு சொல்லக்கூடிய மாடாகப்பட்டது மறுபடியும் படுத்துவது. இவருடைய கண்ணுக்கு சிவனிக்க தெரியல அல்லவா, உன்னை பார்க்கறதுக்கு அங்கிருந்து நான் வந்தேனே, உன்னுடைய உருவம் எனக்கு தெரியலையே அப்படின்னு மனுஷன் கீழே விழுந்து மனுஷன் உருண்டு அழுத்து வந்து எட்டி பார்ப்போம். பார்க்கிறப்ப லிங்கமாக பார்த்தது தெரிஞ்சது, முன்னால பார்க்கிறப்ப சிவலிங்கம் தெரியல, பின்னால் பார்க்கிறப்ப சிவலிங்கமாக பார்த்தது தெரிஞ்சது. அப்போ முன்னாடி பார்க்கிறப்ப சிவலிங்கம் தெரியல, பின்னால பார்க்கிறப்ப சிவலிங்கம் தெரிஞ்சதுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. நந்தின்னு சொல்லக்கூடிய மாட்டை அந்த சிவபெருமான் என்ன பண்றாரு, என் பக்தனை பார்க்கும் சொல்லி வெளியிட்டு அது பழகிட்டு நந்தி பெருமானை கொஞ்சம் நீ ஒதுக்கப்படுத்திக்க அப்படிங்கிறார். நந்தி பெருமான் தள்ளிப்படுகிறாரு, சாதத்துக்கு போறாரு. சரி எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்திய துணைக்கண்டத்திலேயே அந்த ஒரே ஒரு கோயிலை மட்டும்தான் எல்லா சிவஸ்தலத்திலையும் நந்தின்னு சொல்லக்கூடிய மாடாகப்பட்டது நேர் வழிபடப்படுத்துறது லிங்கத்துக்கு நேர் வழிபட. ஆனா அந்த ஒரு கோயிலை மட்டும் லிங்கத்திற்கு தள்ளிப்படுத்திருக்கோம். அப்ப எல்லாருமே யோசிக்கிறாங்க, தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்த நந்தனுக்கு இப்படி ஒரு பெருமதிக்கா, இப்படி ஒரு பக்திரிக்காக இருக்கேன், ஏன் நல்லவனுடைய பேரை எல்லாருமே சொல்லுவோமே அப்படின்னு சொல்லிதான் 60 வருஷத்துல கொண்டு போய் நந்தனா வருஷம் அப்படின்னு சொல்லி ஒரு பேரை கொடுத்து நாங்க என்னுடைய பார்த்தேன். இவ்வளவு தெரிஞ்சிருக்கு, அதனால நிற்கிறேன். சரி இன்னொன்னு கேட்கிறேன், ஊர் வேலை சொல்லி தெரியறேன். ஆமா காடுகளை மட்டும் உனக்கு ஏதாவது இருக்காது. என்ன இப்படி கேட்டுட்டீங்க, நமக்கு இந்த ஊர்ல கூட நமக்கு காடுகளை சரி கட்டி வச்சு அடிக்க போறாங்க. இந்த ஊர்ல சரி இந்த ஊர்ல இருக்கு, எல்லா ஊர்ல இருக்கா? இங்க மட்டும் இல்ல, 4 ஊர் இருந்தா போதும், அங்க இருக்கு கண்டிப்பா காடு இருக்கு. அது யாரு கொடுக்குறது, யாரு எல்லாமே செய்யும். ஐயா உங்க காட்டிக்கான இதுல பட்டா வாங்கி வச்சிருக்கீங்க. பத்திரம் 60 வாங்குற பட்டா கூட நான் பட்டா கேட்க மாட்டேன். ஆடி 18ஆம் தேதி கோயில் முன்னாடி உட்காந்துருவாங்க, ஆண்டே பார்த்துருவாங்க. இந்த வீரபாகு கோயில கூப்பிட்டு அப்படிப்பாங்க. சரி எழுதி கேட்பேன், இந்த தனியை கையில கொடுப்பாங்க. இந்த தனியை கொடுத்தப்ப என்ன சொல்லி கொடுப்பாங்க, வீரபாகு இந்த ஊருடைய காவல்கார நீதானா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இந்த தனியை தனியை கொண்டு ஊருக்குள்ள போனேன் அப்படின்னா உங்க பிள்ளைங்களாம் வீரபாகு வந்துட்டாங்க, அவ்வளவு புரிய புரிய பேசுவாங்க. சரி சரி இந்த தனியை கொடுத்து பொண்ணால் செய்யப்பட்ட சிற்பம் பட்டையில கையில கொடுப்பாங்க. இதுல அடங்கின நிலம்புற அப்படின்னு சொல்லி நீயே ஆண்டு அனுபவிச்சுக்கிறான்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த பத்திரத்தை கொண்டு போய் வீட்டுல பத்திரமா வச்சுட்டு அந்த நிலத்தை நான் கொடுக்க மாட்டேன், வேலையா அடைக்க மாட்டேன், நிலப்பும் வைக்க மாட்டேன். ஆனா வருமானம் மட்டும் நான் உழுகுறேன், உரம் போடுறேன், ராத்திரி பகல அதேதான் கிடக்குறேன். ஆனா விளையவே மாட்டேங்குது, விளைஞ்சாலே விலை இல்லை. அடிக்க போடுறாங்க. சரி வருமானங்கிற உழுக மாட்டேங்கிற ஐயா வேலையை அடைக்க மாட்டேன், விதப்பும் அடைக்க மாட்டேன், வருமானம் வச்சுக்கிட்டு. அப்போ உங்க காட்டுக்கெல்லாம் நீங்க என்ன பேர் வச்சிருக்கீங்க? வேலை காட்டுக்கல எனக்கு இருந்தா கீழே காடு, மேற்கு இருந்தா மேல காடு, புதிய மரத்து காடு, மரத்து காடு. உங்க வாயில வந்ததான் நீங்க பேர் வச்சிருக்கீங்க. என் காட்டுக்கு அப்படியே பேர் வைக்க முடியாது. உலக மக்களாலும் சமுதாய மக்களாலும் இவன் அரசாலும் அங்கீகரிக்கப்பட்ட இந்த காட்டுக்கு 2 பேர் தான். ஒரு பேர் சுடுகாடு, இன்னொரு பேர் இடுகாடு. அவைக்கிற ஒரு நாளைக்கு பர்மிய வாங்கின போட்டு அதிலே வாங்குறதுல நீங்க வராட்டி சரி, உங்களுக்கு சுற்றுலா போட்டு அனுப்பிட்டு இருக்கு. என்னைக்கு இருந்தாலும் ஏன் காட்டுக்கு நீங்க வரணும், அதை யாருக்கு வச்சுக்கீங்க. அப்படியே உங்க இடத்துல நீங்க வச்சீங்கன்னா எனக்கு கொடுக்குற சுதந்திரத்தை புதுசு தான் நீங்க வைக்க முடியும். அதுல யாருக்கு வச்சுக்கீங்க. ஐயா பேசினா பேசிக்கிட்டே இருக்காங்க, என்ன கேட்டாலும் அது வார்த்தைக்கு ஆண்டர் உதயமாடிக்கே கொடுத்துட்டே இருக்காரு. எனக்கு அப்படி ஒரு சக்தி அந்த நாயாப்பட்ட கொடுத்துருக்கா. பாருங்க காலகாலத்துல சுத்தமா கை வாங்கி போய் நம்ம யாவத்தை பார்க்கணும். நீங்களும் உங்க கொண்டாடி கூட நானும் என் கொண்டாடி கூட என் பாகிஸ்தானுக்கு இந்த ஆண்டியவார்கள் ஆட்சி மாதிரி எல்லாமே இந்த சட்டத்தை பார்த்துட்டு அவங்க குடும்பம் நமக்கு பெரிய அங்கே போய்
வாங்கிட்டு சரி நீங்க சீக்கிரத்துல மேல போங்க. நான் சீக்கிரம் போய் சென்றது அதுக்கு ஆக வேண்டிய ஏற்பாடுகளை செய்யானே யாரு நீயா வந்து போங்க. தம்பி நீ கீழே போ. தம்பி நீங்க வேணாம் நீயா வந்து போங்க. இவரு கீழே நான் நடுங்குறேன். அவங்க அம்மா கிட்ட கேட்கறதுக்கு கோபப்பட்டு பேசுறாங்க. இந்த பொண்ணு எங்க போச்சு புரியலையே. சரி என்றைக்கு மொத்தமா கையாள தொட்டு வாங்கிட்டு வியாபாரத்துக்கு போய் பழக்கம். இன்னைக்கு அவங்க அம்மா கையாள தொட்டு நம்ம வியாபாரத்துக்கு போயிருக்கோம். சரி எப்படின்னா பட்டுத்தில அதிகம் ஐயா வீரபாக நல்ல நிலமான ஒரு இருக்கேன் வந்து வாங்கிட்டு போங்கயா. அச்சி வீரபாக நல்ல நிலமான இருக்கேன் வந்து வாங்கிட்டு போங்கம்மா. நூலை 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 அம்மா அம்மா மா நீ அழுகுறியா நீங்க முன்னாடி எழுதுறியா நீ ஐயே நம்ம வீட்டுக்கு நூல்வாங்க போனேன். அம்மா மட்டும்தான் வீட்டுல இருந்தாங்க. உங்களை பத்தி கேட்டதுக்கு ரொம்ப கோபப்பட்டு பேசினாங்க. என்றைக்குமே சிரிச்ச முகத்தோட போயிட்டு நீங்க பட்டூர் நீங்க எடுத்து கொடுத்து அதாங்க வாங்கிட்டு போய் வியாபாரம் பார்த்து என் குடும்பம் சந்தோஷமா இருக்கு. அதை கிடைக்க லாபத்தை வச்சு ஆனா பட்டூர் தொட்டு கொடுத்த நீ அழுகிற தாயி உன் கண்ணில் ஒரு சொல்லிட்டு கண்ணீர் கூட நான் பார்க்கக்கூடாதுமா. நீ இப்படி அழுகிறதுக்கு என்ன காரணம் எங்க சொல்லுமா. பெரிய ஆழம் அந்த ஆழமத்தை தெரிஞ்ச ஒரு கயிறு கிடக்குது. பெரிய ஆழமத்துடைய விழுதையும் அந்த கைத்தையும் பார்த்துக்கிட்டே அம்மா அம்மா நடக்கிறப்ப என் மனசு ரொம்ப வேதனைப்படும் தாய். என்ன காரணம் என்கிட்ட சொல்றாமா. தேன்மொழி மாதே நீ தெரிந்து பெண்ணே முத்தாதே தேன்மொழி மாதே நீ தெரிந்து பெண்ணே முத்தாதே தேன்மொழி மாதே நீ தெரிந்து பெண்ணே முத்தாதே பெண்ணாக கோவிட்டி வீட்டு வீட்டு வரலாமா பெண்ணாக கோவிட்டி வீட்டு வீட்டு வரலாமா. நான் என்ன செய்யவே தெரியலையே. எவ்வளோ எவ்வளோ வேதனை மனசுல தாங்கிட்டு இருக்கு. கடவுளே எப்படி எல்லாம் சொல்லிக்க கூடாதப்பா. என்ன அமைப்போ அந்த அமைப்பு தான் நடக்கும். என் சொந்த வந்தை யாருமே திட்டல, எங்க அப்பா என்னை திட்டல, அதனால வீட்டுக்கு வந்துட்டு அப்படிங்கிறீங்க. எதுக்காக நான் என்ன காலத்துக்காக நான் வீட்டுக்கு வந்தீங்க? நான் விளையாட போனேன். அம்மா வீட்டுல ஒரு வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்களா, ஒரு வேலை கூட செய்யலையா. பிள்ளைங்களாம் ரொம்ப விளையாட போயிட்டேன். அதனால அம்மா நான் சொல்லாம ஏன் விளையாட போனேன்னு சொல்லி அம்மா என்னை அடிச்சு வீட்டை விட்டு வெளியில வரட்டு வேற போகுது. நீங்க சொல்ற வார்த்தை உங்களுக்கே நியாயமா இருக்கா? அம்மா பெற்ற தாய் வந்து ஒரு பொங்கல் செய்யற ஒரு மாசத்தோட பிறந்தாங்க. ஏன் அடுத்தவங்க வீட்டு கட்டி கொடுக்கக்கூடிய பொருளை
நம்ம பிள்ளைய பாசத்தோட வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி பாசத்தோட வளர்ப்பாங்க. அதுவும் இன்னொன்னு சொல்லி வளர்ப்பாங்க, இந்த குடும்பத்து வேலை வீட்டு வேலை கூட சொல்லி கொடுத்தே வளர்ப்பாங்க. அப்படி குடும்பத்து வேலையை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணுமே அப்படிங்கிறதுடைய அடிப்படையில இந்த வேலை செய்யுமா அந்த வேலை செய்யுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோயிலுக்கு போயிருக்காங்க. சரி பொம்பளை பிள்ளை அந்த வேலை நீங்க செய்யறது இல்லையா, சரி நம்ம பெத்த பிள்ளை நம்ம சொன்ன வேலையை செய்யலையா அப்படிங்கிறதுனால முதல் தலைமுறை ஏதோ ஒரு கோவப்பட்டு சொல்லியிருப்பாங்க. அதுக்காக நீங்க வீட்டுக்கு வரலாம் வந்தாச்சு, வீட்டுக்கு நடக்காதா? நான் இவ்வளவு நாள் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அம்மா 10 மாதம் சுமந்திரம் பெற்றெடுக்கிறத விட வளர்க்கிறவங்களே அதிகமா பாசமா இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆகவாறு நீங்க வெள்ளிக்கிழமை எங்க வீட்டுக்கு நூறு வாங்க. என்னுடைய வீட்டு விவரங்கள் அனைத்துமே உங்களுக்கு தான் தெரியும் நினைக்கிறேன். உங்ககிட்ட அவனை கேட்கலாம்னு நினைக்கிறேன். வீரபாகு என்ன தாய் கேட்கலாமா? தம்பி அக்கா நான் என்ன செய்கிறது? வீரபாகு என்னை பெற்றெடுத்த தாய்கள் இருக்கிறாங்களா? என்ன தாய் விளையாட்டுக்கிழமை கேட்குறீங்க? இருக்காங்களா அப்படின்னு கேட்குறீங்க? துளசியம்மா தான் உங்க அம்மா. துளசியம்மா தான் என்னுடைய தாய். துளசியம்மா தான் உங்க அம்மா. முத்துமாரி சிச்சியாதாமா உங்க அப்பா. அப்படியா? ஆமா. அப்படி என்றால் முத்துமாரி செட்டியா துளசி அம்மா என்னுடைய தாய் தந்தையா? எனக்கு மட்டும் இல்ல தாயி, இந்த விஜயமாலத்துல இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே தெரியுமே. துளசியம்மா தான் உங்க அம்மா, முத்துமாரி செட்டியாதான் உங்க அப்பா, எல்லாத்துக்குமே தெரியுமேமா. ஐயோ வீரபாகு, ரெண்டு பேருமே என்னுடைய தாய்களே இல்லையா வீரபாகு? நான் தாய்கள் படிக்காத ஒரு அனாதை வீரபாகு. பிள்ளை இல்லாதவர்கள் தாய்கள் படி இல்லாமல் அனாதை உலகத்தில் எதற்கு உயிரோடு இருக்க வேண்டும்? நான் ஒரு உயிரை ஒரு கருவுல கொடுக்கிறப்ப, ஒரு கருவுல ஒரு உயிரை தெரிஞ்சிருப்ப ஆண்களை எப்ப கொடுக்கணும் எப்ப எடுக்கணும் அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். நான் போய் சாகுபடி அப்படின்னு சொல்ற வார்த்தை பாத்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப சரியில்லாத வார்த்தை தாய். அப்படி ஒரு வார்த்தை சொல்லாதமா. எப்ப கொடுக்கணும் எப்ப எடுக்கணும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சப்ப நான் போய் சாகுறேன் இல்லையே, நீ சாகக்கூடாது தாய், நீ வாழ வேண்டிய பொருமா. நீ என்னுடைய புள்ள கிடையாது, முத்துவானுக்கு செஞ்சா உங்க அப்பா கிடையாது, நீ யாரோ பெற்றவங்க நான் எடுத்துதான் கொடுத்தேன் அப்படின்னு உங்க அப்பா சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முத்துவானுக்கு செட்டியாதான் உங்க அப்பா, துளசியம்மா தான் உங்க அம்மா அப்படின்னு தான் எனக்கு தெரியும். அப்படியே அவங்க வார்த்தையின் படியே சொன்னாலும் கூட இந்த வடப்பு தாய்க்காக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பேர் செவிலி தாய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தாய்க்கு பெத்த தாயை விட இந்த வடப்பு தாய்க்கு ரொம்ப பாசம் அதிகம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்படி இருக்கிறப்ப எங்க அம்மா அப்படி சொன்ன காரணத்தால நான் வீட்டு விட்டு வந்துட்டேன் அப்படிங்கிறீங்க. தாயி இவ்வளவு நாள உங்க வீட்டுக்கு நான் பட்டோடு வாங்க வர்றப்ப நீங்க அம்மாவும் பேசிக்கிட்டு இருக்கிற பார்த்தப்ப எனக்கே பொறாமையா இருக்கும். நீங்க அக்கா தங்கச்சி மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, தாய் பிள்ளை மாதிரி பேசிட்டு இருக்க மாட்டீங்க. இப்படி அழகான ஒரு வார்த்தையை பேசுறீங்க, குடும்பத்துல சந்தோஷமா இருக்கிற உங்களுக்கு இன்னும் உங்க மேல இப்படி பேர் வரக்கூடிய அளவுல விருப்பம் வரக்கூடியத யாராச்சும் உங்களை பத்தி தவறா எவனாச்சும் சொன்னாங்க உங்களுக்கு தெரிஞ்சிருந்து அந்த சொல்லுங்க. நீங்க வீட்டை விட்டு வெளியில சொல்லுங்க. நீங்க சாப்பிடுங்க, யாராச்சும் காரணத்தால ஒருத்தர் இருந்தாலும் சொல்லுங்க. அவங்க வெட்டி கண்டதும் அந்த காக்க கருத்து எரியாங்க. சாக போய் சொன்னேனே, அதுக்கு காரணம் யார் தெரியுமா? அவரை மட்டும் நீ சொல்லுங்க யாருன்னு சொல்லி. வீரபாகு, நான் சாகத்துக்கு காரணமே நீதான் வீரபாகு. ஒன்னாலதான் சாகப்படுது வீரபாகு, ஒன்னாலதான் சாகப்படுது. ஐயோ 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 வீரபாகு. அம்மா என்னமா சொல்றீங்க? நான் வீட்டை விட்டு வெளியில வந்து காரணமே நீதான், நான் சாகிறதுக்கு காரணமே நீதான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தையை நான் கேட்கிறப்ப என் அங்க பதவுமா, நீ யாரு ஒரு வருஷம் படிக்க சொல்லு, நான் யாரு உனக்கு தகப்பே மாறு, நானும் 4 பிள்ளையை பெற்றவன். அந்த 4 பிள்ளையை பெற்ற நாட்கள் என்னை பார்த்து நீ நான் வீட்டை விட்டு வரதுக்கு நீதான் காரணம், நான் சாகிறதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தை கேட்கிறப்ப என் அங்க பதவு தாயி, நீ யாருமா செட்டியாருக்கு சொல்லு, நான் யாரு சேர ரசிக்கிறேன், உனக்கு எனக்கு என்னமா வந்திருக்கு, 10 வாங்க வர தவிர உனக்கு எனக்கு எந்த உரிமை கிடையாது அப்படின்றப்ப என்னால் மடிப்பதற்கு ஏதம்மா காரணம். என்னால் மடிப்பதற்கு ஏதம்மா காரணம், தன்னுடைய சுத்தானே நானும் நானறியே, தன்னுடைய சுத்தானே நானும் நானறியே. நான்
அம்மா சொன்னாங்க ஏன் முத்தமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த வீரவாத சாமி ஒன்னால கொடுத்தேன் நூலமாக வருவானே எந்த நூலத்தை எடுத்து கொடுப்பதில் ஒரு முக்கிய பார்த்து கேட்கக்கூடிய வார்த்தையா கேட்பாரு நான் எதுக்காக உயிரோடு இருக்க வேண்டும் நீங்க சொன்னீங்க இந்த நேரத்துல உங்க புதிய வீரவா கொடுத்துமானே அவர் வந்து கேட்டா எந்த கூட எடுத்து கொடுக்குறது அப்படிங்க அம்மா கேட்டு சரி அதனால தான் நான் வீட்டுக்கு வெளியே வந்துட்டேன் நான் சார்பு குறிச்சி அப்படின்னு சொன்னேன் அம்மா ஒரு வகையில உங்க அம்மா கூட பெருமையா நினைக்கிறேன் ஒரு வகையில உங்க அம்மா ரொம்ப கேவலம் நினைக்கிறேன் எப்படி என்ன பெருமையா நினைக்கிறேன் என்ன கேவலம் நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க நம்ம 10 நெஞ்சு 10 மத்தவங்களுக்கு நம்ம விற்போம் ஆனா ஒரு வாங்கிட்டு போய் 10 ரூபாய் சம்பாதிப்பாங்க அவங்க குடும்பமும் நல்லா இருக்கு நம்ம குடும்பமும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்றதுல உங்களுக்கு கேவலம் அப்படின்னு இந்த கேவலம் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு தாய் வந்து ஒரு பெத்த பிள்ளைய வந்து இப்படித்தான் திட்டணும் அப்படின்னு சொல்லி வரமுறை அந்த வரமுறை தவறி அம்மா திட்டாங்க அப்படி வரமுறை தவறி திட்டாங்களே அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க வீட்டு விட்டு வரலாமா நீங்க யாருமா நீங்க பொம்பளை பிள்ளை ஒரு ஆம்பளை பிள்ளை உட்காந்துச்சுக்கீங்க 7 முடிச்சவங்க தாண்டி கூட நடு சபையில வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாத்துக்குமே புத்தி சொல்லிடுவாங்க ஆனா ஒரு நாள் ராத்திரி ஒரு பொம்பளை பிள்ளை வீட்டுல இல்லைன்னா இந்த சமுதாயம் இந்த பொம்பளை பிள்ளைக்கு எப்படிப்பட்ட கெட்டதெல்லாம் உங்களுக்கு காத்துக்கிட்டு தெரியுங்களா அப்படிப்பட்ட நல்ல வார்த்தை நீங்க வீட்டை விட்டு வந்து தவறு தாய் உங்க அம்மா கேட்ட வார்த்தை நியாயமான வார்த்தை சொல்ல தவறான வார்த்தை தான் நல்ல வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு அம்மாவுக்கு நல்ல புத்திமதியை சொல்லி நான் வீட்டை விட்டு வரேன் அப்படி நீங்களும் பல ஊருக்கு போட்டுருப்பீங்க நாங்களும் பல ஊருக்கு போயிருக்கோம் எங்களுக்கு சுத்தமா வேலைக்கு எங்களுக்கு எப்பவுமே கிடைக்கும் நாங்க என்ன பேசணும் அப்படிங்கிற ஒரு உத்தேசத்துல தான் பேசிட்டு இருக்கோம் எங்களுக்கு சுத்தம் அதாவது நாங்க பேசுற பேச்சு அப்படியே